ராதே கிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி நீங்கள் எதனதுக்கு ரெடி ஆகிட்டீங்க? கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? இன்னைக்கு மார்கழி 29 நாள் ஆயிடுச்சு. ஆமாம் தானே? டெய்லியுமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் பாடிட்டுருக்கோம் தானே? பாட எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே, உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சரி, இன்னைக்கு 29வது பாட்டு பாடிடலாமா? சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கேன மாட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றிலோர் எம்பாவாய். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆண்டாள்? இப்படி காத்தால நாங்களாம் உன்னுடைய தாமரை திருவடிகளை வணங்குறோம். எங்களுக்கு எப்போவுமே நீ எல்லையில்லாத சந்தோஷத்தை கொடுத்துருக்க. இடையர் குலத்தில் பிறந்து அந்த குலத்துக்கும் பெருமை தேடி தந்திருக்க. நாங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே உனக்கு அடிமைகளாக இருப்போம். இந்த 7 பிறவிக்கும் எப்போவுமே உனக்கே தொண்டு செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். எங்களுடைய ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றி வை. அதாவது உன்னைய கும்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசையை எங்களுக்கு நிறைவேற்றி வை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு எது சொல்லலைனாலும் திருப்பாவையில் இந்த ஒரு பாட்டாவது சொல்லணுமா. 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம். இந்த 7 பிறவிக்கும் உன் கூடவே எப்பவும் நாங்கள் இருக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கூட சேர்ந்து நாமளும் வேண்டிக்கிறோம். சரியா? டெய்லியும் திருப்பாவை பார்த்து பார்த்து ஒரு குட்டி பொண்ணுக்கு ஆசை வந்துருச்சு. அதனால் அந்த பொண்ணு இன்னைக்கு திருப்பாவை சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதை கேட்க போகிறீங்க. அதில் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் அந்த மிஸ்டேக்கெல்லாம் விட்டுட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். ஓகே, இப்போ கேளுங்க அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பெற்றமைத்துன் குலத்தில் பிறந்த உற்றவள் எங்களை இன்றைய பறை கொள்வான் அன்றைக்கான் கோவிந்தா. என்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றமை யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நாம் காமங்கள் மாற்றோரன் எம்பாவை. அழகா திருப்பாவை சொன்ன பாப்பா பேர் ரித்திகா. அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்தை சொல்லிடலாம். சரியா? இதில் இருக்க மிஸ்டேக்கை பார்க்காதீங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள். சரியா? ஓகே, அடுத்து என்ன பார்க்கணும்? திருப்பள்ளி எழுச்சி 9வது பாட்டு பார்த்துடலாமா? விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதுழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வல் திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களித்தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகு குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு? திருப்பெருந்துறையில் அமர்ந்திருக்க சிவபெருமானே, வானுலகத்தில் இருக்க தேவர்கள் யாராலையுமே உங்களை நெருங்க முடியல. ஆனால் நீங்கள் இந்த மண்ணுலகத்தில் உங்களுடைய அடிமைகளாகிய எங்களுக்கு உங்களுடைய காட்சியை தரீங்க, எங்களையே வாழ வைக்கிறீங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே உங்களை நினச்சிட்டு இருக்கிற வரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நாங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை நீங்களாவே தெரிகிறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கெல்லாம் அம்மா நம்ம ஏதாவது நல்லா செஞ்சுட்டா என்ன சொல்லுவாங்க? அம்மா என் தங்கம் என் வைரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு? நம்ம பார்க்குற பொருளெல்லாம் நீங்கள் தெரியுறீங்க, அதனால் அப்படியே
தேன் மாதிரி இருக்கான். அதாவது அவர் சிவபெருமானே சிவபெருமான்னு சொல்ல சொல்ல எப்படி இருக்கு, தேன் மாதிரி இருக்கான். அப்படியே நெஞ்சுக்குள்ளாரெல்லாம் கரும்பு மாதிரி இனிக்குதான் அவர் பேரை சொல்லும்போது. எங்களுடைய எண்ணத்துல எல்லாம் நிறைஞ்சிருக்கீங்களே இந்த உலகத்துக்கு உயிரானவரே, எம்பெருமானே சீக்கிரமா பள்ளி எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகரோட சேர்ந்து நாமளும் கூப்பிடலாம். சரியா? இன்னைக்கு திருப்பாவை 29 நாள் ஆயிடுச்சுல்ல. உங்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ நாள் நம்ம ஜாலியாக பார்த்தோம்ல, அந்த கண்ணனோட பாட்டை இன்னைக்கு நீங்கள் ஜாலியாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு கேட்குறீங்களா? ம், கேளுங்க கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சூப்பரான ஒரு கண்ணன் பாட்டு உங்களுக்காக. ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கைச்சின்ன பால் தரேன், கல்கண்டு சீனி தரேன். கைச்சின்ன பால் தரேன், கல்கண்டு சீனி தரேன். கை நிறைய வெண்ணெய் தரேன். வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின்ன பாலும் வேண்டாம், கல்கண்டு சீனி வேண்டாம். கச்சின்ன பாலும் வேண்டாம், கல்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்க்கும் ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. யமுனா நதி கரையில் எப்பொழுதோ கள்வர் பயம். கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கள்ளனுக்கோர் கள்ளனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கள்ளனுக்கோர் கள்ளனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டும் செய்திடுவேன். போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. பட்சமுள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டால். பட்சமுள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே பாலருடன் வேதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன். பாலருடன் வேதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன். தேடிய நீ வருகையிலே மூடி வந்து நின்றிடுவேன். தேடிய நீ வருகையிலே மூடி வந்து நின்றிடுவேன். போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். போக வேணும் தாயே